பிடித்துக் கொண்டிருக்கோம்? யாருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? இல்ல பாஸ்டர், அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, அவங்க சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், எந்த நம்பிக்கைக்குரியவங்களுடைய வார்த்தையை நீங்க பிடித்தீங்களோ அந்த மனிதன் எப்போ வேணா தன் வார்த்தையை மாற்றுவான். ஆனா ஒரு தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால் ஒரு காலம் அந்த வார்த்தையை மாற்றி பேசுகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம், அவர் அவருடைய வார்த்தையிலிருந்து தவறி போகிறது அல்ல. அந்த வார்த்தையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார் பாருங்கள். வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நீ தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வனா அது கண்டிப்பா அது எப்படி செயல்படும்? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தனார். 2வது வசனம் மறுபடியும் பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா.